வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்விஎஸ் டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டில் வந்துட்டு மெயில் மெர்ஜ் அப்படிங்கிற கான்செப்ட் தான். இந்த மெயில் மெர்ஜ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி மெயில் மெர்ஜ்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். மெயில் மெர்ஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கிளாஸில் அதாவது ஒரு லெட்டர்ஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு நான் வந்து ரெடி பண்ணணும். அப்படிங்கும்போது நார்மலாக வேர்டில் இதை ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு லெட்டர் நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு காப்பி பண்ணி அடுத்த லெட்டர்ஸ் வந்து பேஜில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது 2 அட்ரஸ் மட்டும் நம்ம வந்து மாற்றுவோம். இது போல் ஒரு எவ்வளோ பேருக்கு நமக்கு வந்து வேணுமோ அத்தனை டைம் லெட்டர்ஸை நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி 2 மட்டும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதே போல் ஒரு 1000 பேருக்கு நம்ம வந்து ரெடி பண்ணோம். அப்படிங்கும்போது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையாயிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணி பண்ணுறதுக்காக தான் நமக்கு வந்து மெயில் மெர்ஜ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் ஆகுது. இந்த மெயில் மெர்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேத்துக்கான 2 அட்ரஸை நான் வந்துட்டு ஒரு டேட்டா பேஸ்க்குள்ள வந்து என்ட்ரு பண்ணி நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவேன். ஒரு லெட்டர் மட்டும் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த அட்ரஸை 2 அப்படின்றதுக்குள்ளே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா சிங்கிள் கிளிக்கில் நம்ம வந்துட்டு அந்த ஒரு லெட்டரை 1000 பேர்த்துக்கு நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அந்த கான்செப்ட் தான் மெயில் மெர்ஜ் அப்படிங்கிறது. ஸோ இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஒரு லெட்டர்ஸ் ஃபார்மேட் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த லெட்டரை நான் வந்துட்டு ஒரு 100 பேருக்கு நான் வந்து ரெடி பண்ணணும் மெயில் மெர்ஜ் கான்செப்டை வந்து யூஸ் பண்ணி. ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் அப்படின்றதுக்குள்ளே எனக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மெர்ஜ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணும்போது ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எனக்கு வந்து மொத்தம் 6 ஸ்டெப் இருக்கிறது எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம வந்துட்டு 6 ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் வந்து இருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கும்போது நம்ம ரெடி பண்ணுறது வந்துட்டு டாக்குமெண்ட்டாக இமெயில் ஆர் என்வெலப்ஸ் ஆர் லேபிள்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நார்மலாக நம்ம வந்து மெயில் மெர்ஜ் அப்படின்றது லெட்டர்ஸ்க்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுலேயே நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து கொடுக்குறேன். இந்த செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் த கரண்ட் டாக்குமெண்ட் ஆர் ஸ்டார்ட் ஃப்ரம் டெம்ப்ளேட் ஃபார் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நார்மலாக எனக்கு அந்த இடத்துல வந்துட்டு கரண்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது இங்கே ஓப்பன் பண்ணி ஒரு லெட்டர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ இதுதான் வந்துட்டு கரண்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது. செலக்ட் ஃப்ரம் டெம்ப்ளேட் அப்படின்னு நான் வந்து செலக்ட் பண்ணேன்னா ஸோ இந்த இடத்துல செலக்ட் டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸ் எனக்கு வந்து வரும். இதை நான் வந்து கிளிக் பண்ணும்போது லெட்டர்ஸ்க்கான டெம்ப்ளேட்ஸ் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து நிறையா ஃபார்மேட்ஸ் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் என்ன ஃபார்மேட் எனக்கு வந்து வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்கும்போது அந்த லெட்டர் ஃபார்மேட் நமக்கு இங்கே வந்து ஓப்பன் ஆகும். ஸ்டார்ட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது லெட்டர்ஸ் நான் ஏற்கனவே டைப் பண்ணி சிஸ்டத்தில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னா எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கணும் அந்த லொக்கேஷன்லேருந்து அந்த லெட்டர்ஸை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம வந்துட்டு கரண்ட் டாக்குமெண்ட் நான் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து செலக்ட் ரெசிப்ட் அப்படின்றத நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஆப்ஷன் எனக்கு வந்து இருக்குது. எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஸ்டூடெண்ட்டோடைய 2 அட்ரஸ் நம்ம வந்து டைப் பண்ணி வச்சுருந்தா ப்ரௌஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட எதுவுமே நான் வந்து டைப் பண்ணி வைக்கலை அப்படிங்கும்போது நம்ம வந்து டைப் எ நியூ லிஸ்ட் நம்ம வந்து கொடுக்கலாம். இதே மெயிலுடைய அவுட்லுக்கில் எனக்கு வந்து இருந்துச்சுன்னா அந்த காண்டாக்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நியூவாக நான் வந்து டைப் பண்ண அப்படிங்கும்போது டைப் எ நியூ லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். டைப் எ நியூ லிஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணனா கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எனக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அட்ரஸ் நம்ம வந்து டைப் பண்ணுறதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து இருக்கும். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்னா கஸ்டமைஸ் காலம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இதில் தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ டைட்டில் எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்னா டெலீட் கொடுத்து அதை நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறத நான் வந்து ஸ்டூடெண்ட் நேம் நான் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ லாஸ்ட் நேம் அப்படிங்கிறத ஃபாதர்ஸ் நேம் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ கம்பெனி நேம் தேவையில்லை டெலீட் கொடுத்துக்கிறேன். அட்ரஸ் லைன் 1 and 2 நான்றது வந்து வச்சுக்கிறேன். ஸோ மற்ற எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இல்லை வச்சுட்டு நான் வந்து ஓகே நான் வந்து கொடுக்குறேன். இதில் ஏதாவது ஒரு ஃபீல்டை நான் வந்துட்டு மூவ் பண்ணோம் அப்படின்னா அப்பில் வேணாலும் நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ டவுன் வந்து நான் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். கொடுத்துட்டு ஓகே கொடுக்கும்போது இந்த ஃபீல்டு மட்டும் எனக்கு இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணுறது மாதிரி வரும். ஃபஸ்ட்டு ஃபீல்டில் நான் வந்து நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட் நான் வந்துட்டு ஒரு 5 நேம்ஸ் நான் வந்துட்டு என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து ஓகே நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே ப்ரெஸ் பண்ணும்போது இதை சேவ் பண்ணுறதுக்கு நேம் கேட்கும். ஸோ நான் வந்து ஸ்டூடெண்டோடைய நேம் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். டாக்குமெண்ட்ஸில் மை டேட்டா சோர்ஸ் அப்படின்ற லொக்கேஷனுக்குள்ளே இருந்து சேவ் ஆகுது. சேவ் பண்ணதுக்கு பிறகு அதில் இருக்க நேம் லிஸ்ட்டோட செலெக்ஷன் பண்ணி எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த லிஸ்ட்டை தான் நான் வந்து மெயில் மெர்ஜிக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் நான் வந்து ஓகே அப்படின்றத வந்து ப்ரெஸ் பண்ணும்போது அந்த லிஸ்ட்டை எனக்கு வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கும். ஸோ அதுக்கு அடுத்து நான் வந்துட்டு ரைட் யுவர் லெட்டர் நான் வந்து கொடுக்குறேன். ரைட் யுவர் லெட்டர்ஸ் கொடுக்கும்போது லெட்டர் நம்ம வந்துட்டு டைப் பண்ணுவோம். ஸோ இதுக்கு அடுத்தது 2 அப்படின்ற இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா
இதில் நாம் வந்துட்டு ஃபீல்டை வந்து ஆட் பண்ண அப்படிங்கும்போது இந்த இடத்துல மோர் ஐட்டம்ஸ் எனக்கு வந்து இருக்கும். இந்த மோர் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட்டுடைய நேம், அடுத்தது ஃபாதர்ஸ் நேம், அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2 இதை நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபீல்டை நான் வந்துட்டு அடுத்தடுத்த லைனில் நான் வந்துட்டு கொண்டு வந்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரிவியூ யுவர் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். நான் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அட்ரஸ் எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு இன்சர்ட் பண்ணி காட்டும். ஸோ இந்த இடத்துல நான் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது அடுத்தடுத்த அட்ரஸ் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். கம்ப்ளீட் த மெர்ஜ் நான் வந்து கொடுத்துட்டேன். இதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 ஆப்ஷன்ஸ் எனக்கு வந்து இருக்கும். இதில் வந்து எடிட் இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது ஆல் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நான் வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுக்கும்போது இதில் மொத்தம் 5 அட்ரஸ் இருந்துச்சு. அந்த 5 அட்ரஸுக்கும் எனக்கு வந்துட்டு லெட்டர்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சிங்கிள் கிளிக்கில் எனக்கு வந்து ரெடி ஆகிருக்கும். டூ அட்ரஸுக்கும் எனக்கு வந்து லெட்டர்ஸ் வந்து ரெடி ஆகிருக்கும். இதே இந்த எடிட் இண்டிவிஜுவல் லெட்டர்ஸில் நான் வந்து கரண்ட் ரெக்கார்ட் நான் வந்து கொடுக்கும்போது இந்த ரெக்கார்டுக்கு மட்டும் எனக்கு வந்து நியூவாக ஒரு லெட்டர் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எனக்கு வந்துட்டு ஒரு 502 அட்ரஸ் எனக்கு வந்து இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து 100ல் இருந்துட்டு எனக்கு வந்து 150 வரைக்கும் எனக்கு வந்து லெட்டர்ஸ் ஜென்ரேட் பண்ணோம் அப்படிங்கும்போது அந்த ரேஞ்ச் நம்ம வந்து கொடுத்து ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ஸோ 100லேருந்துட்டு 150 வரைக்கும் எனக்கு இருக்கிற 2 அட்ரஸ்க்கு மட்டும் லெட்டர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இது போல் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.